शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर। श्री गुरुभ्यो नमः। चतुर्मुखमुखाम्भोजवनहं सवधूर्मम मानसे रमतां नित्यं सर्वशुक्ला सरस्वती शिरसा शिवभक्तानां पादाम्बुजरजः कनान् वन्दामहे वयं नित्यं वासनाध्वान्तभास्करान् இந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். ஏ ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மாதவ வித்யாரண்ய ஆச்சாரிய எழுதான சங்கேப சங்கர ஜெயத்தில் பிரம்மஸ்ரீ வி ராஜகோபாலன் சர்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் சங்கர திக்விஜய சாராம்சம் தமிழில் செய்யுளாக கொடுத்த விஷயத்தை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் முதல் சர்க்கத்தில் முகோரை விஷயங்களை பார்த்தோம். அதுல சத்குரு சங்கரனுடைய சரித்தம் அமுதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவருடைய எதிர்க்க தாமரைத்தாளர் தன்னொரு சீடர் நேம நற்பயன நியம விளக்கம் 14 பதுமாலடியர் கதியாம் பயண கருவாகியது. சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஷோடசே சாரதா பீட்ட வாசரஹா தஸ்ய மகாத்மனஹா. அப்படி ஷோடசபிகி சர்க்கைஹி வித்பாத்திய சாங்கரி கதா. சாங்கரி கதா ஒரு கிரந்தத்தை ஆரம்பிக்கிறப்ப எத்தனை சர்க்கம் இருக்கணும், எவ்வளவு சர்க்கபந்தோ மகாகாவியம். சர்க்கம்னால சிருஷ்டின்னு பேர். சிருஜ்யத்தே இதி சர்க்கஹா, முதல் படைப்பு, இரண்டாம் படைப்பு அப்படின்னு பேர். அந்த பிரகாரம் 16 விதமான சர்க்கமா கொடுத்திருக்க. அத பத்மவாதர் பகவானுக்கு தீர்த்த யாத்திரைக்கு அனுமதி போட்டு பயணிக்கிறது போன்ற பொருள் நிறைய வரிசையா கொடுத்திருக்கார். இவர் இதுல இந்த மூலத்துள்ளதான அதே விஷயத்தை அதே மாதிரியே காமிச்சுட்டு 27ஆம் ஸ்லோகத்துல 25ல இது ஆரம்பிக்கிற. 26வது ஸ்லோகத்துல பாரதமெங்கும் பாதமிரண்டும் சேரல் நடந்து செம்மை கலந்து காரணம் பதிவுற காட்டியதாகும் பூரணம் 15ஆகிய பாபம். 26வது செய்யுள். 15ஆம் பாகத்துல பகவான் தொடர்ந்து நிறைய 3வது பாட்டு 4வது பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையே, 3வது பாட்டா 4, ஆமா கடைசி பாட்டு. அதுல கடைசி பயணத்தை 16ஆம் பாகத்துல பகவான் சாரதா பீட்டத்தை சம்ஸ்தாபனம் பண்ணி சர்வாம்நாய பீட்டம் குரு பரம்பரைக்கு குரு சிஷ்ய பரம்பரைக்கு ஒரு பீஜாவாப்பத்தை பண்ணிட்டும் மகத் கீர்த்தியை அடையட்டும் அப்படின்னு திக்விஜயமானது 16 கண்ட பிரிக்கப்பட்டதுன்னு இதுகளுடைய அர்த்தத்தை கொடுத்திருக்காரு. மேனா எப்படி அவர் மாதவர் அங்க கொடுத்திருக்காரோ வித்யாரண்ய சுவாமி கொடுத்த மாதிரியே வீராணம் அதே மாதிரியே அர்த்தத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதனுடைய பலன் என்ன. இந்த கலிகாலத்துல எந்த விதமான ஒரு இடர்கள் களைய வேண்டும். எவரது வாழ்வை அறிந்தால் உயர்வு அவரது வாழ்வை அறியத் தருவேன். அறிபவர் உயர அன்பினர் மகிழ பெரியவர் வாழும் பேரினை தருவேன் அப்படின்னு சாட்சாத்தாகவே பொற்பத பாத யாத்திரை புகழுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த களி பாதிகள் அகலறதுக்கு களியினுடையதான ஒரு கெட்ட விஷயத்தை கேடுன்னு சொல்லுவாங்க. அந்த கோதுக்கள், களியின் கோதுக்கள், அழுக்குகள், தோஷங்கள், கோதுன்னு பேர். அதை அழிக்கிறதுக்காக யாருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்தால் சிந்தித்தால் சகல நன்மையும் கிடைக்குமோ. முதல்ல சொன்ன மாதிரியே பல மகாகாவியங்களுக்கு பிரயோஜனம் அதனுடைய அர்த்த ஞானம், விசேஷமான அந்த சஜஸ்டட் மீனிங் சொல்லக்கூடிய துவனி விஷயங்கள், அனுபவிக்கக்கூடிய ரசிக திறன்கள் எல்லாமே கொடுத்திருக்கும். அந்த மாதிரி இவர் என்ன பண்ற இவருடைய விஷயத்துல
யாருடைய சரித்திரத்தை படிச்சா மனசு தெளிவா இருக்குமோ, புத்தி நல்ல விதமா செயல்படுமோ, பவித்திரமான வாழ்க்கை கிடைக்குமோ, இகலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் எது வித்திடுமோ, அப்பேற்பட்ட மகானுடைய சரித்திரத்தை நான் கொடுத்திருக்கேன். இதை யாரு படிக்கிறாளோ, யாரு கேட்கிறாளோ, அவங்க எல்லாருக்குமே நல்ல புத்தி, தெளிவான புத்தி. தெளிவு வேறு, அறியறது வேறு. தெரிஞ்சுட்டு தெளியணும். தெரிந்து தெளிதல் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி தன்னுடைய நீச்சான தன்னுடைய வினய பிரஹ்வீபாவம் சொல்லுவா. தன்னுடைய வினயத்தை காமிச்சுட்டு இதனுடைய பிரயோஜனத்தையும் சாஸ்திர ரீதியா பாக்குறப்ப யாரு முக்கியம், கர்த்தா யாரு, காலம் என்ன, என்ன பிரயோஜனம், இதெல்லாம் என்ன விதேயம் என்ன, இதுதான் முக்கியமான பிரயோஜனமா கொடுப்பா. அந்த பிரகாரம் இது என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா யுக்தி பிரகாரம் எல்லாமே கரெக்டா போட்டிருக்காரு தமிழ்லையும். அப்படின்னு 26வது ஸ்லோகத்துல சொல்லிட்டு 28ல 30வது ஸ்லோகத்துல விஜாத்தமேவ பகவான் நிந்தித்தே எது ஹிதாயனஹா வஞ்சயன் சுகதான் புத்வா தாரி ஜனார்தனஹா. வபுர்தாரி புத்த வபுர்தாரி ஜனார்தனஹா அப்படின்னு 30வது ஸ்லோகத்துல ஐயா எல்லாம் அறிவீர் எனினும் கையால் அருளி கதிரவர் வீரன வெய்யா உலகில் விளையும் துயரை ஒய்யாதுரைத்து உமை பணிகின்றோமே அப்படின்னு சொல்லி அந்த சோகத்தை முடிச்சுட்டு அதுலயே எக்ஸ்ட்ராவா அண்ணா காமிச்சிருக்காரு. இந்த 30வது செயல்லையே வேத பொருளின் விளக்கம் இழந்து, நல்லா இருக்கு இந்த செயல். போத பொருளின் விளக்கை இகழ்ந்து, அங்க இழந்து இகழ்ந்து ஆகம மாமிசை மறிய மறந்து போகமும் ஆசை பொறியில் திரிந்து உலகினர் மறைதரும் உண்மை மறந்தால். அப்படி 30வது ஸ்லோகத்துல பொருள் படும்படி விசேஷமா நிறைய காமிச்சிருக்க. 30வது செய்யுள்ள உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்லை. நாங்க எங்களுடையதான என்ன குறைய சொல்ல போறோம், வேதங்களுடையதான யதார்த்தமான தத்துவம் இருக்கோ இல்லையோ, அதை மறைத்து மறுத்து நெறிதவறிய வாழ்க்கை உலகம் முழுக்க நிறைய இருக்கு. அப்ப நாங்க இதெல்லாம் போறதுக்கு திருமால் மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ண வேண்டினோம். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, எங்களை காக்கிறதுக்கு புத்தருடைய அவதாரமும் வந்தேன்னு அவர் சொன்னது அப்படியே காமிச்சிருக்காரு. வித்யாரண்ய சுவாமிகள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதையே அண்ணாவும் புத்தராக இந்த பூ உலகத்தில் அவதாரம் செய்து சனாதன தர்மத்தை நன்கு அனைவரும் அனுசரணம் பண்றதற்காக வேதங்களுக்கு புறம்பாக நடக்கதை தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அது நடைமுறைகளை எதிர்த்து வேற விதமான ஒரு மார்க்கங்களை காமிச்சல். நீங்க அதே மாதிரியா பல வேதியைகள் புத்த மதத்திற்கு மாத்தினாங்க சான்றையும் ஒரு புராதன சான்றையும் இந்த புக்கில் காமிக்கிறார். பாகண்டதாங்கத கரோதி மனுஜா கச்சித் சர்வே பாகண்டதாங்கதாக 33வது ஸ்லோகத்துல 30 பாகண்டர் என புகழ்ந்தேனே. 33ல தொன்மையான பண்புகள் இருக்கும் இல்லையோ, வகுத்திட வாழும் வர்ணாசிரமத்தை பகுத்தறிந்தொழித்து பழியிடக் கூறி வேதம் மறுத்த விடத்தால் சிறுத்துப்பாகன் அண்டரணவே பழியுற்றனரே சிந்தியர் தர்மசீலமும் இல்லையேன்னு செய்யுள்ள ரொம்ப சனாதனமான பிராச்சீனமான ஒரு குணங்களை உடைய பண்புகளை உடைய தரக்கூடிய வேத வழியை விட்டுட்டு இப்ப சந்தியாவந்தனம் அன்னைக்கே ஸ்பீச்ல பேசும்போது அந்த சுவாமிகள் பேசினார், அழகா சொன்னார் விஷயங்களை பத்தி. சந்தியாவந்தனம் என்ன முக்கியம், என்ன எல்லாமே அந்த மீட்டிங்ல பார்த்தோம், இன்னாகரல் ஃபங்க்ஷன் போது. அப்ப வேத வழியை வேதத்தின் வழியை ஒழித்து சந்தியாவந்தனம், சமிதாதானம், உபாசம், நித்திய கர்மாக்கள் நிறைய விதிச்சிருக்கா இல்லையா? அந்த நித்திய கர்மாக்கள் எல்லா தினசரி ஒழுக்கங்களையும் நிறைய பண்ணாம முறையான ஒரு சன்னியாசிகளுக்கு என்ன தர்மம் வேணுமோ அதையும் முக்கியமா செய்ய வேண்டிய இருந்து கொண்டு அது கூட செய்யாம இருந்துட்டு யார் வேதத்தின் விஷயங்களை கைவிட்டு விகத கர்ம தியாகா பரகர்ம ஸ்வீகாரஹா அப்படிம்பாங்க. விதிக்கப்பட்ட தர்மத்தை ஒழித்து விதிக்கப்படாத விஷயத்தை எடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று பொய்யான முறையில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனரோ
வேத மறுப்பாளர் அவெல்லாம் யாரு? வேதத்தையும் இவன் நாஸ்திகவாதி. நாஸ்திகவாதி வேதத்தின் விஷயத்தை புத்தருடைய தத்துவமான நல்ல தத்துவம். ஆனா ஏன் நாஸ்திக மதத்துல சேர்த்திருக்கோம் கேட்டா, அவர் தத்துவங்கள் கொள்கைகள் எல்லாமே ரொம்ப 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 ஸ்லாக்கியமா இருக்கும். ஆனா வேதத்தை பத்தி அவர் ஒத்துக்கிறதா சொல்லல, தெரியல. மாத்தியந்தின பௌத்தர், ஜெயினர், வேதங்கள் நிறைய இருக்குது. 2-3 பேதம் இருக்காது. சௌத்ராந்திகர்னு ஒருத்தர் இருக்காரு. அதுல சௌத்ராந்திக பேதம் 2-3 பேதம் இருக்கு. ஆனா யாருமே வேதத்தை ஒத்துன்றதா தெரியல. அப்ப வேதத்தின் முக்கியத்துவம் கொடுத்து பல அர்த்தம் தோன்றது. இந்த 33வது செய்யுள்ல முகவரைதான் இருக்கு. அதுல முக்கியமா பண்ண வேண்டிய சந்தியா அகரக சந்தியாம் உபாசீத சுச்சிர்வாபி அசுச்சிர்வாபி காலே சந்தியாம் சமாச்சரேத்து போன்ற வாக்கியங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் நிறைய இருக்கு. எதுக்குங்கிட்ட சந்தியாவந்தத்தை கிரமமா பண்ணணும், நன்னா பண்ணணும், இதெல்லாம் அர்த்தம் மனசை வச்சு எழுதியிருக்க. ஏன்னா கவிகளுடைய கிருதியும் ஒரு லைன் தான் போடுவா, ஆனா அர்த்தம் நிறைய வரும். கவி கரோதி காவியால் ரசஞ்சானந்தி பண்டிதாகம்பா. கவிகள் காவியம், காளிதாசர்லாம் காவியம் நிறைய பண்ணிட்டு போயிருக்கார். ஆனா அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் இதுதான் அர்த்தமான்னு கேட்டா சமயத்துல அவருக்கே தெரியாம இருக்கலாம். படிக்கக்கூடிய பண்டிதாள் இருக்காங்க, ரசிகர்கள் எல்லாம், அந்த ரசிகர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் தான் இந்த அர்த்தமானது இப்படி போட்டிருக்கா, இது அவபாசிக்கும், இதுதான் சஜஸ்டட் மீனிங், துவனி, வெஞ்சனா வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த விஷயத்த ஒரு நாஸ்திக மதத்தை பத்தி யாரு வேதத்தை வேத மறுப்பாளர்களோ அவர்கள் சொல்லிட்டு அதோட இன்னொரு விஷயம் போட்டிருக்கா. தொன்மையான பண்புகளை வர்ணிட்டு நான் இந்த அர்த்தம் தெரிகிறது அர்த்தாந்தரம்னா இந்த அர்த்தம் 300 விதமான அர்த்தத்தை நமக்கு தோற்றுவிக்கிறது. அதுதான் துவனிங்கிறோம். நான் பௌத்த மதத்துல இல்லை, நான் சமண மதத்தை கடைபிடிக்கல, எனக்கு விதித்தது வேத மார்க்கம்தான். ஆனால் நான் வேத மார்க்கத்தை விட்டு வேத மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு அதற்கு புறம்பான செயலில் ஈடுபட்டால் அதுவும் வேத மறுப்பாளர்கள் தன்மையே சாரும். ஒரு விஷயம் சொல்லுவா பஞ்சம விஷயத்த, ஜாத்தியா பஞ்சமனா கர்மனா பஞ்சமனான். நம்ம மனிஷா பஞ்சகம்லாம் பார்த்தோம், அதுலயும் நிறைய பார்த்து வச்சிருக்கேன். அந்த சந்தர்ப்பத்தை சொல்லலாம்னு இருந்தேன். பஞ்சமம்னு சொல்லக்கூடாத விஷயம். அவனுடையதான கர்மாவினால் அவனுடையதான செயலினால் நீச்சமான விஷயத்தை அடைந்தவனா இருக்கான். அந்த இதுல சேர்த்துருவா பிராமணர்களை. எங்க அதுதான் வள்ளுவர் சொன்னார், மரப்பினம் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். அதை ஞாபகப்படுத்துறார். வேதத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு சமண மதத்தையோ ஜெயின மதத்தையோ பௌத்த மதத்தையோ ஆசிரியம் பண்றவன் மட்டும் வேத மறுப்பாளர் கிடையாது. இது அர்த்தம் தெரியுது. இப்ப பகவத்பாதர் பண்ணதானே இந்த கிரந்தத்தின் பிரயோஜனத்தை சொல்றேன், சமன்வயப்படுத்துறேன். பகவத்பாதர் சம்பந்தமான யார் பகவத்பாதர்? வேதாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய பிரம்மசூத்திர பாஷ்யம் செய்ததான பகவத்பாத திவ்ய புருஷனுடைய சரித்திரத்தை எவன் வரிக்கிறாரோ அவர்களும் வேத மறுப்பாளர்களே, வேத வெறுப்பாளர்களே. என்ன, அவர்தான் வேத ஸ்வரூபி, சாட்சாத் பரமேஸ்வர அவதார். அப்படிங்கிற அர்த்தமும் விசேஷமாக இதுல இருந்து நம்மளுக்கு தெரிகிறது. சந்தியாவந்த கரைகள் பண்ணதுனால இந்த கிரந்தத்தை அனவரத்தம் அவசியம் எல்லாருமே படிக்கணும்னு வெங்கியமா காமிச்சிருக்கார் கவி இந்த இடத்துல. அது ரசிக்கத்தகுந்ததான் விஷயமா இருக்கு. அப்புறம் 36வது ஸ்லோகம் 34 அழகா இருக்கு. ஸ்ருதே பெததி ஸ்ரோத்ரே கிருதுஹு இத்யக்ஷரத்வயே கிரியா கதம் பிரவர்த்தேரன் கதம் கிருதபுஜோ வயம் ஸ்லோகம். சம்ஸ்கிருதத்துல வித்யாரண்யர் அழகா பண்றார். கிருதுஹுன்னு யாகத்துக்கு பேரு, மகஹா கிருதுஹு யாகஹா யஜ்ஞஹா சமமான வார்த்தை. நம்ம சிவாத்வாரம் பண்ணும், சிவயஜ்யம் பண்ணிட்டு இருப்போம், சிவாச்சாரியம் பண்ணலாம். யாகம்னாலே என்ன அர்த்தம்? யாகம்னாலே சிவா தமிழ்ல சொல்லுவானே என்னது, அக்னி வளர்த்தல், தீ வளர்த்தல். தமிழ்ல மொழிப தீ வளர்த்தல். தீ வளர்க்கறது யாகம் கிடையாது.
தீய வளர்க்கறதுன்னா அது என்ன குரோத் பண்ணி அது என்ன ஒரு ஒரு பொருள் வஸ்துவான் அது. தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. ஒரு குறிப்பிட்ட தேவதையை உத்தேசித்துக் கொண்டு அந்த தேவதைக்கு பிடித்தமான பிரீத்திகரமாக இருக்கக்கூடியதான ஒரு சில திரவியங்களை அவர்களுக்காக ஆகுதி தருவதுதான் யாகம். அத கிரதுகும் பேர். கிரதுகு மகா சமமான பேர். சதமகான் பேர் இந்திரனுக்கு. இப்ப கிரியாக கதம் பிரவர்த்தேரன்னு வேத கர்மாங்களை செய்ய வேண்டியதானே அந்த வேதிக பிராமணெல்லாம் யாகம் என்று சொல்ல கேட்டாலே, இப்ப நான் சொன்ன பாருங்க கனெக்டிவிட்டி, பிராமணனா இருக்கான், அதாவது அவேதிக கொள்கை, வேதத்திற்கு புறம்பானதான சமய பௌத்தாதி கொள்கைகளை கடைபிடிப்பவனாக இல்லை. ஆனால் தனக்கு விதித்ததான கொள்கையை பற்றி தானே செய்யாமல் அதை நிந்தித்துக் கொண்டும் இருக்கிறான். இதுக்குதான் ஒரு கல்ச்சர் இருக்கு. ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்த. 3 விதமா பிரிப்பா. அதுல நீக்ரோ கல்ச்சர் கல்ச்சர் ஒண்ணு இருக்கு. நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இருக்கும். நீக்ரோ கல்ச்சர் என்ன தெரியுமா? தன்னுடையதான பிறப்பையும், தன்னுடையதான சம்பந்தமான மதத்தையும், தன்னுடையதான பிறப்பாளர்களையும், தன்னிடத்தில் உள்ள மூதாதையர்களையும் எவன் நிந்தித்து தன்னையும் தாழ்த்தி கொண்டு எவன் ஒரு ஜீவிக்கிறானோ அவன் நீக்ரோ விதமான நீக்ரோ கல்ச்சர் அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த மாதிரி அர்த்தத்துல வேதத்தை நான் வைதிகனா பிறந்திருக்கேன். பிறப்பால் ஜாத்தியா பிராமணஹா, பிராமண புருவகாம் பார்த்து சம்ஸ்கிருதத்துல பேருதான் பிராமணன். கர்மாவக்கள் ஒண்ணும் பண்ணல. இதுல பார்த்தா கிராத்த அர்ஜுனிய சம்பந்தமான ஸ்லோகங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இதுல இந்த செய்யுள்ல அதையும் சொல்றேன். யாகம் கர்மாவை செய்யணும்னு கேட்டாலே பிராமணன் என்ன பண்றான்? செய்ய வேண்டிய கர்மாக்கள் வடிவா காதை பத்தின ஓடி போயிடுறான். அப்ப பூ உலகத்துல இந்த கிருத்துகும் 2 அக்ஷரம் இருக்கே, அது யாருதான் பண்ணுவா? யாருதான் பண்ண முடியும்? வேள்வி என்றாலே வெறுமனே செவிகள் கேள்வி இல்லாம என்ன அழகா போட்டுக்கிறது. வேள்வி கேள்வி, வேள்விக்கே கேள்வி அப்படி வச்சுக்கலாம். வேள்விதான் கேள்வி, வேள்விக்கே கேள்வி கேட்கிறா. இப்ப இந்த காலத்துல வேள்விதான் கேள்வியா இருக்கு. கேள்வி அர்த்தம் வேள்வியா அப்படின்னு என்ன பண்ணணுமா? யாகம் உண்டா? அன்னு சொன்ன மாதிரி தர்ப்பணத்துக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியது, நித்திய அனுஷ்டானம் கிடையாது. ஏன்னா பல பேர் பல விதமா உலகத்துல வந்துட்டு இருக்காப்ப. அது முக்கியமா சந்தர்ப்பத்துக்கு இது சம்பந்தமா இருக்கிறதுனால இப்ப ஸ்மிருதி பதம் வருது புத்தியில. பல உபதேசம் பண்ணிட்டு இருப்போம், ஊருக்கு ஃபுல்லா அன்னதானம் பண்ணுவோம், எல்லாரையும் பேசிட்டு இருப்போம், சமமா பாவிப்போம், பாரலௌகிக்கு சிந்தனான் பேர் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா விகித கர்மத்தை தியாகம் பண்ணிடுவோம். செய்ய வேண்டிய கர்மாவை செய்ய வேண்டாம். ஊருக்கு உபதேசம் பண்ண ரெடி, நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், தப்பு. பரோபதேசே பாண்டித்யம் அது நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த செய்யுள்ள அண்ணா நிறைய அவருடைய அந்த கவி தாக்கம் மனசுல நிறைய தெரியறது. வேள்வி கேள்வி அழகா பதம் ரசிக்கிறேன். வேள்வி என்றாலே வெறுமனே செல்விகள் கேள்வி இல்லாமலே அப்படி போட்டிருக்காரு. நீ வேள்வி 2 பதத்தை மட்டும் எடுக்கும். முதல் வரி 2வது வரி வேள்வியே கேள்வி. நம்மளுடைய கேள்விதான் வேள்வி. நம்ம கேள்வி என்ன பண்ணணும்? வேள்விதான் பதில். திருவாச்சகம் பண்ணி மணிவாச்சகர் காமிக்கல. என்னப்பா அர்த்தம் கேட்டார். இவர் வாச்சகம் பண்ணிருக்கேன், அவர் வாச்சியம் பொருள் கை காமிக்கல. நடராஜ சுவாமியை பாதத்தை பார்த்து, பரமேஸ்வரனை பார்த்து கேள்விதான் நம்மளுக்கு. நம்ம கேள்விக்கு என்ன? இந்த வேள்விதான் கேள்வி. அதுக்கு வேள்விக்கு என்ன பண்ணணும்? கிரந்தத்தை அனுசந்தானம் பண்றது, தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். யாரின தொழுவார் யாரின தருவார் தேரவர் நியம விருந்தளிப்பாரே அப்படின்னு இந்த பூலோகத்துல யாருதான் காதை முடின்னு ஓடாங்க அனுஷ்டானமா வேண்டாமான்னு பேசாத. இப்ப சமீபத்துல பண்ணோம் உபாகர்மா. உபாகர்ம கர்மாங்கம் சொல்லணும். அத உபாகர்மாங்கம் பல பேர் சொல்லிட்டு இருக்கா. உபாகர்மாங்கிறது ஒரு கர்மா. எப்படி கணபதி மூல மந்திரத்தை சொல்லும் போது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சொல்லுவோம், அதுலயே சுவாகான்னு ஒண்ணு இருக்கேன்னு போட அது ஆகுதி பண்றப்ப அந்த சுவாகா மந்திரத்துக்குள்ளதான சுவாகா, அதையும் 100 சுவாகாசத்துல ஆகுதி கொடுக்கணும் நியமம் அப்படின்னு நியம எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எல்லாம் புரியுமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நியம பிரகாரம் எப்படி செய்யணும் ஒரு வேள்வியை, என்ன செய்யணும் அப்படின்னு யாருமே ரெடியா இல்லை. ஏன்னா
இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நான் டைம் நிறைய எடுத்துக்கிறேன். அவ்வளவு விஷயம் முக்கியமா கொடுத்திருக்காரு. ஏன்னா கவியுடைய தாக்கம் தெரிகிறது. நம்ம சமுதாயம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது. அறிய வேண்டியதை அறியாமல், தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொள்ளாமல், அறிய வேண்டாததை அறிய முயற்சி செய்கிறார்கள். இதுக்கு இன்னைக்கு நான் சொல்லல இந்த விஷயத்த. வியாச பகவான் மகாபாரதத்துல கொடுத்திருக்க புண்ணியசிய, இந்த ஸ்லோகம் அந்த அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறது. புண்ணியசிய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக பாப பலம் நைச்சந்தி பாபம் குர்வந்தி எத்தனஷா. மனுஷன் புண்ணியத்தின் பலனை விரும்புறான், ஆனா புண்ணியம் பண்ண மாட்டான். பாப பலனை விரும்ப மாட்டான் ராமணன் இருக்கிறவன், ஆனா பாபத்தை முயற்சி செய்து பண்ணி கொண்டிருக்கிறான். பாபம் குர்வந்தி எத்தனஷா அப்படின்னு சொன்ன பாரு. யாகம் நீங்க பண்ணணுமே, உங்களுக்கு விதிச்சிருக்கே அப்படின்னு கேட்டா, இந்த யாகத்தை, இதுதான் கவியுடைய வேலை. நல்லா கவனிக்கும். சாஸ்திரமானது, சாஸ்திரத்து விஷயத்திற்கும் ஒரு கவிக்கும் இனத்தரமா விஷயம். நீ வேதத்தை சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாயான்மா பிரமதா மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ அப்படி சொல்லிட்டே போய் ஆர்டர் கொடுத்துரும். சோ இட் இஸ் கால்ட் என்ன பேரு இருக்கு? பிரபு சம்மிதா, பிரபு சம்மிதா. ஒன்லி ஆர்டர், நோ கிராஸ் கொஸ்டின். பண்ணியா we should follow that. பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாரு. என்ன கவனிக்கோ, சாஸ்திர பிரகாரம் எழுதக்கூடிய கிரந்தம் தான் இது. சாஸ்திர விஷயத்தை பண்ணதான ஆச்சாரியை பற்றியதான கிரந்தம் தான் இது. அப்ப முதல்ல பாக்குறப்ப வேதத்தின் வழியா புத்தர் போன்ற அவதாரத்தை எடுத்தில் அது கடவுள் மறுப்பு கொள்கையுடைய பல பேர் இருந்தா, அப்படி அவதாரத்தின் நோக்கத்தை வெங்கியமா கொடுக்கறதா காவி. என்ன சொல்ல போறாரு இங்க? இது மத்த சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடும், இவர் பண்ணார் வந்தாருன்னு. ஆனா அவன் எப்படி ஒரு மனிதனாக இருந்தால், இதுதான் காவியத்தின் அழகு, காவியத்தின் வேலை. அப்படியே விதியை சொல்லிட்டு போகாது, அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கும். சொன்னாரு வேள்வி கேள்வி யார் பண்ண முடியும் அந்த காலத்துல? யார் சுவாமி பண்ணிட்டு இருக்கா யாகங்களை? யாகத்தை தியாகம் பண்றான், அது தேவையில்லை. விகிதத்தை அவிகிதமா பண்ணிடுறான். அப்ப யாகத்தை யார் செய்வா? அப்ப தேவர்கள்லாம் ஹவிர்புஜகம் ஹவிம்ஷி புனக்தீதி ஹவிர்புஜகம், ஹவிசை சாப்பிடக்கூடிய ஹவ்யம் கவ்யம் ரெண்டு இருக்கு. தேவதா காரியமா இருந்தால் ஹவ்யம், பித்திரு காரியமாக இருந்தால் கவ்யம். அத கவ்யம் ரக்ஷஸ்வ சார்ந்தத்தை சொல்லுவோம் பிரயோகத்துல. அப்பா அம்மா இல்லாதவ சொல்றப்ப தன்னை தெரியும், கவ்யம் ரக்ஷஸ்வ அப்படின்னு ஒரு கவ்யம். இந்த ஹவ்ய பாகம் இருக்கே, தேவர்களுடைய பாகம் இருக்கே, இந்த பாகத்தை யாரு வாங்குவா? ஏன்னா கவ்ய பாகம் தான் கஷ்டம் ஆயிடுது. அன்னைக்கே ஒரு பேசணும், ஸ்வகர்மாவை தியாகம் பண்ணிட்டா சிராதாதிகளை பண்ணணுமா அப்படின்னு கொஸ்டின் வந்தாச்சு. இன்னைக்கு நான் சொக்கியமா இருக்கேனே, ஏன் பண்ணுவானே? இப்ப சிரமமா இருக்கே, கால் முடியலையே, கை முடியலையே. அதுவும் விகித பிரகாரம் பண்ணல. உபாசனத்தை ஆரம்பிக்கணும், அப்புறம் அதுக்கு கூஷ்பாண்ட ஹோமம் சாந்தி பண்ணணும், உபாசனை பிராரம்பம் பண்ணணும், உபக்கிரமம் பண்ணணும். அதுல இருந்து கர்மமா 2 வேளை சந்தியாவந்ததுக்கு அப்புறம் உபாசன கர்மா, நித்திய கர்மா அதுவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாத்தாதிகள் பண்ணணும். நியத்தி கொடுத்திருக்கு. 15 நாள்கள் மத்தியம பட்சமா கொடுத்திருக்கா, 1 மாசம் உத்தம பட்சமா கொடுத்து சார்ந்த பட்சத்தை. அது பட்சத்தை கணக்கு பண்றதுன்னு தெரியல. சதுர்த்தியில ஒருத்தர் பேர் பாரு 4 நாள் சார்ந்த பட்சம் சொல்லிட்டு இருப்பா. அப்படி எந்த விதமான நியத்தியும் இல்லாமல் கேள்வி அர்த்தம். கேள்வி கேட்கறான், பண்ணணுமா பண்ணணுமா. அப்ப தேவர்கள்லாம் என்ன சாப்பிடுவா, என்ன எதை எடுத்துப்பா, எங்களுக்கு யார் ஹவிர்பாகத்தை கொடுப்பா அப்படின்னு ஒரு பெரிய வேத விஷய கேள்வி மனசுல வச்சுட்டு ரொம்ப அழகா போட்டிருக்க. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்ன, கிராத்தார்ஜுனிய சம்பந்தமா. கிராத்தார்ஜுனியம்னு ஒரு மகாகாவியம் பாரவி மகாகவி பண்ணிருக்கார். சத்திர பாரவிகின் பேரு. அவர் பண்ணதான அந்த காவியத்துல முதல் சர்க்கத்துல யுதிஷ்டிரர் உட்கார்ந்து இருப்பார். இப்ப இங்க பார்த்தோம் இல்லையோ, யாகத்தை யார் தான் பண்ணுவா? பிராமணனுக்கு தான் விதிச்சிருக்கு. யாகம் பண்றதுக்கு எப்படி கொண்டு போறாரு இவர்? இப்ப மீரா அண்ணாவும் அவரும் யாகம் தானே முக்கியம், யாகத்தை பண்ணணும். இல்ல, யாகத்துக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? மீமாம்ச ஞானம் வேணும். மீமாம்சைக்கு பூர்வ மீமாம்ச ஞானம் வேணும். அதுக்கப்புறம் உத்தர மீமாம்ச ஞானம் வேணும். எதுக்காக பண்ற? வேத விஷயம் என்ன, வேதாந்த விஷயம் என்ன, அது அங்கம் என்ன, தத்துவம் என்ன, அது எதுக்கு எல்லாம் பண்ற? பரபிரம்ம ஞானத்துக்கு அதான பண்ற.
அது தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு அழகா கொண்டு போற விஷயத்த மனசுல வச்சுட்டு கேட்கிறார். இங்க இதே மாதிரி விஷயம்தான் பிராமணனுக்கு வேதத்தை பத்தி இவருக்கு அண்ணா வீராண்ண கேட்ட மாதிரி, வேள்வி கேள்வின்னு சொன்ன மாதிரி திரௌபதி கேக்குறா தர்மபுத்திரரை பார்த்து. தர்மபுத்திரர் சொல்றார், யுதிஷ்டிரர் யுத்தம் வேண்டாம், சாந்தமா போயிடலாம், யாருக்கும் எந்த தொல்லையும் பண்ண வேண்டாம், அமைதியா இருப்போமே அப்படின்னு நல்ல விஷயம்தான். திரௌபதி கேட்கிறா பாருங்க, ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்துவம் கவி சொல்லுவார் காளிதாசன். பெண்களுக்கு படிக்காமலேயே நல்ல புத்தி வேலை செய்யுமா, படிக்காமலேயே அசிக்ஷித பட்டுத்துவம். அப்ப திரௌபதியை பெரிய ஒரு மேதாவினியா காமிக்கிறார் மகாபாரதத்துல. பல விஷயம் தெரியாது. காவியத்தை கேட்கிறார், கவி சொல்றார், ஆமா நம்மள க்ஷத்ரியால் தானே, நம்மளுக்கே ஒரு பௌருஷம் வீரம் விவேகம் இல்லாம போயிடுத்துன்னு அது யார்கிட்ட போகும், அடைக்கலமா போகும் சொல்லுங்க பாப்போம். நம்மளுக்கு விதிச்சிருக்கு, யுத்தம் பண்ணிக்கோ, யுத்தம் தான் விகிதம், க்ஷத்ரிய தர்மம், பௌருஷத்தை காமிக்கணும், மேன்லினஸ காமிக்கணும், பவர் என்ன காமிக்கணும், பாருஷ்யம் இருக்கணும், கடினமா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கே. அது அந்த பவர் யார்கிட்ட சுவாமி போகும், அது வேற யாருக்கா விதிச்சிருக்காடா அப்படின்னு நக்கலா பல துணியில கேட்பா திரௌபதி. அதே மாதிரிதான் அண்ணா இங்க கேட்கறது தோன்றது. கேள்வி கேள்வி யாருக்கு கொடுத்துருக்கு, மனுஷனா கொடுத்துருக்கு. அப்ப இந்த லோகத்துல இப்ப தற்காலத்துல யார் யாரெல்லாம் அனுஷ்டானம் செய்யாம இருக்காலும் அவளுக்கு பெரிய ஒரு உரைக்கும்படி அழகா சொல்லியிருக்க பாங்கு, நல்ல பாங்கு. அதே போல கற்புடையானது கணவனை போல பொற்புடை மறையோர் புகழொரு வேதம். இந்த கற்புடை பொற்புடை நற்றுணை உற்றவர். சில இடத்துல பாக்குறப்ப அண்ணாடி விஷயத்துல அந்த செய்யுள் 4 லைன் முதல் லைனை மட்டுமே சேர்த்தா ஒரு அர்த்தம் வருது. அது நிறைய மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேள்வி கேள்வி சொன்ன மாதிரி, தீயவர் தூயவர் நியமங்கெட்ட சுயவரி. யாரு தீயவர்? தூய்மையா இருக்கக்கூடிய நியமங்களை எவன் அழித்தானோ, சுயலாபத்துக்கு இருக்கிறானோ அவன் தான் தீயவர். உள்டாப்புன அர்த்தம் அப்படி வருது. நம்ம எடுக்கக்கூடிய ஆங்கிள் பார்க்கக்கூடிய விஷயத்துல இருக்கு. அவர் போட்டதிலும் இந்த அர்த்தம் தான், ஆனா இந்த அர்த்தம் துவனிக்கிறது. அப்ப பொற்புடை மறையோர் எல்லா இடத்துல லாட்டானுப்பிராசம், ஸ்பிருத்தி அனுப்பிராசம், அனுப்பிராசம் பேர் அந்த அலங்காரம் விளையாடுறது, சப்த அலங்காரங்கள். புகழொரு வேதம், நற்றுணை மறந்து நழுவினர் மயக்கம், உற்றவர் தத்தம் உருநெறி போகும். 36வது ஸ்லோகத்துல இது காமிக்கிறாருன்னா என்னன்னு கேட்டா, பதிவிரதா தர்மம், பதிவிரதா சௌபாகியம், சௌபாகிய ரட்சணம், பதிவிரதாங்க கற்புடைய பெண், அது பதிவிரதா. சௌபாகிய சப்தத்துக்கு அதான் அர்த்தம். தன்னுடையதான பதி தங்கிட்டதான் அவசியம் வரணும். வேதமும் அதான் விரும்புவா, என் பதி எங்கிட்டதான் வரணும் விரும்புவதான் உண்மையான பதிவிரதம். வேற யார்ட்டி விபரீத சிந்தனையில போகக்கூடாது. அதே மார்க்கத்துலதான் ஏகபத்தினி விரதம் மாரி இருக்கணும். நானும் ஏகபத்தி விரதமா நானும் இருப்பேன் அப்படின்னு பதிவிரதான்னு பேரு. பதிவிரதத்தை பண்ணக்கூடிய சிறந்தவர். கொக்கன நினைத்தாய் கொங்கணவானான் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சொல்லல. அதனால பதிவிரதா தர்மம். வேதமும் அதை யாரு சம்ரக்ஷணம் பண்றாரோ, யாரு போட்டுன்னு இருக்காளோ அவளை விட்டு விலகிறது இல்லை. வேதத்தை விட்டதான அறமில்லை, வேதமும் அந்தனரை விட்டதாக சொல்லில்லை. அந்த நெறி யார் தவறிருக்காளோ, இந்த வேத நெறியை விட்டு எவர் வழுவி வந்திருக்கிறார்களோ, எதுல? மதுனால, மதுமயக்கம், மாதுமயக்கம், ஏதோ ஒரு பைசா பணத்திற்கு தனமயக்கம், பொருள், அந்த பவித்திரமான ஸ்ருதிகளை, சகல விதமான அட்டாதச வித்தியைகளுக்கும் மூலமா இருக்கக்கூடியதான வேதத்தை எவன் மொத்தமா விட்டுட்டானோ அவனுக்கு விட்டுட்டமேன் துளி கூட சிந்தனம் இல்லாமல் ஒரு அபமானமோ ஒரு மன நெருடலோ
மனக்குறுகளோ எதுவுமே இல்லாம பல பேர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. கேட்ட டெக்கிடிசி பாலிசி. டெக்கிடிசி பாலிசி எதுக்கு கொடுத்துருக்கோம்? அதுக்கு கண்ணா அழகா காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய பெண்களுடைய திருவம்பாவை பார்த்திருக்கோம். திருவம்பாவினாலே பாவை நோன்பு. பெண்கள் இருக்கக்கூடியதான நல்ல பத்தி வரணும், நல்ல கணவன் அமையணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல விதமான ஈஸ்வர சிந்தனை இருக்கணும், நல்ல சாத்விகமான ஒரு விஷயத்தை அடைவதற்காக செய்யக்கூடிய நோன்பு திருவம்பாவை நோன்பு, பாவை நோன்பு. அது மார்கழி மாசத்தை வெடிகாம்பரை இருந்துட்டு பண்ணணும் நேர்த்தி கொடுத்திருக்கு. இதுதான் அடையக்கூடிய வழி. இந்த அர்த்தம் என்ன தோன்றதுன்னு கேட்டா, கை விட்டுட்டோம் துளி கூட இருக்கான்னு அப்ப என்ன எப்படி பிரார்த்தனை பண்றாங்க அந்த காலத்து பெண்கள்னா, தன்னுடைய நிறைய உடலை அதையும் ஞாபகப்படுத்துறாரு மீரான். தன் நிறைய வழுவாம இருக்கா. உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அப்ப அந்த அப்படிங்கிறதான ஒரு திருவம்பாவையில 19 நினைக்கிறேன். என் கொங்கே நென்னன்பர் அல்லாதோர் கை சேரற்க, என்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க, கங்குள் பகலெங்கன் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசை எமக்கெங்கோ நல்குதியேன்னு சொல்லுவா. என்னுடையதான இறைவா, என்னுடைய கைகள், என்னுடையதான தோள்கள் உனக்கு சம்பந்தமான பக்தன்ட்ட தான் என் உடம்பு சேரணும். அவன் கைதான் என் மேல் பட வேண்டும். என்னுடைய கை சதா சர்வ காலம் உனக்கு எப்பொழுதுமே திருப்பணி செஞ்சுக்கணும். என் கை உனக்கு அல்லாது எப்பனையும் செய்யற்க, உனக்கும் உன் அடியவர்களுக்கு மட்டும்தான், உன் பக்தனுக்கு மட்டும்தான் என் கை சேவை செய்ய வேண்டும். அப்படிங்கிறதான ஒரு பெரிய தமிழோடதான திருவம்பாவை கருத்துக்களுங்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரி தோன்றது. ஆனா என்ன பண்ற பல பேர் இந்த இதுமான எதுவுமே டெக்கிட்டு ஆனா ஆச்சுப்போ நம்ம ஜீவன் ஜீவிக்கிறது முக்கியமா? நல்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு அது மனசுடைய தாக்கம் தெரியறது. மனுஷன் சாப்பிட்டோம், தூங்கணும், குழந்தை பிறந்து கல்யாணம், குழந்தை பிறந்து இதுதான் முக்கியமா வாழ்க்கையா? எதை அடைய போற? இதெல்லாம் என்ன தெரியுமா? சங்கர சரித்திரத்திலான பூர்வ பெட்டிக்கா பீஜம் பேர். பீஜம்னா ஒரு சீடு விதைக்கிறார் இந்த இடத்துல. அச்சரித்திரத்தின் முக்கியத்தின் முக்கிய தன்மையை பற்றி எவ்வாறு இருக்கு அறிந்து கொள்ள வேண்டும்னு அந்த பீஜத்தை இந்த இடத்துல விதைக்கிறார். எதுவுமே இல்லாம சாப்பிட்டோம், இருந்தோம், போனோம்னாலே அதான் வள்ளுவர் சொன்னார், தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதலார் தோன்றலின் தோன்றாமை நின்று. சகல கர்மாதி விட்டாச்சு, எல்லாம் தியாகம் பண்ணியாச்சு, எதுவுமே தேவையில்லை. ஜாலியா இருந்தோமா, டிவி பார்த்தோமா, யாரோ கொடுத்த இது வாங்கிட்டோமா, மேட்ச் பார்த்தோமா, பணம் இருந்ததா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வீக்கெண்ட் கல்ச்சர் ஃபாரின் மாரி ஹோட்டல் போறது, வீக்கெண்டால எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு, எல்லாம் வெளில ஊர் சுத்துவோம், எங்க போவோம். அப்படி நம்ம யாரு, நம்ம எந்த சிதில சுவாமி வச்சிருக்கா, நம்மளுடைய தர்மம் என்ன? அதான் பிராமணனை முதல்ல வச்சிருக்கார். அவன் கர்மனா கர்ம ஆதிக்கம் இருக்கிறதுனால பிராமணங்கிறத முதல் ஆசிரமம் கொடுத்துருக்காரு அவர். பிராமண கஷத்திர விஷயம்ல எதுவுமே ஞாபகம் பண்ணாம பிராமண குலத்துல பிறந்துட்டேன், பிராமணனாக பிறந்தாலே எனக்கு பெரிய கியாதி, பெரிய கீர்த்தி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவன் உலகத்துல பல பேர் இருக்கா. இவளை எப்படி மாத்துறது அப்படின்னு தன் உலகத்தின் தாக்கத்தையும் இந்த சர்க்கத்துல அவர் காமிக்கிறார். அப்புறம் லோக மரியாதா காவா காபாலிகாதமைஹி அப்படின்னு சொன்ன பிரகாரம், நெருமறை அறிந்து நயமுற ஒழுகும் இருமுறை பிறந்த எளியோர் தலையை திருகுவர் அறுத்து திகழ்மலர் எனவே குருதியிர் பழியாய் கொடுக்கும் கொடுமை. காப்பாளிக்கர் என்னும் சுடுவழி கூட்டம் கோபாவேட கொடுமுகம் காட்டும் பூப்பாளரும் நட்புனிதரும் ஏனி சாபாதிக்க செதிவிழ வேண்டும். பதம் ரெஃபரிங் வழிக்குன்னு வருது பதம். ஒரு அழகா இருக்க மனசனுடைய தாக்கமானது நல்லா படிச்சு நல்லா தெரியுது. அவர் விஷயத்த நல்லாவே தெரியும். என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த 37வது இருபிறப்பாளர் நல்ல தத்துவத்தை காமிச்சிருக்க. துஜகான இருபிறப்பாளர், திவாரம் ஜாயதி. பிராமணனுக்கு துஜகான் பேரு, பல்லுக்கும் துஜகான் பேரு, பறவைக்கும் துஜகான் பேரு. ஆனா பிராமணனுக்கு ஏன் துஜகான் பேரு? இருபிறப்பாளர், பிறந்தது ஒரு பிறப்பு, உபநயன சம்ஸ்காரம் இன்னொரு பிறப்பு. சிவாச்சாரியர் இருந்தா பதம் இல்லை.
கேட்டா சொல்லணும். முப்பிறப்பாளர் தீட்சை ஒண்ணு இருக்கு, பூர்வ ஜென்ம வாசனம் எல்லாம் போயிடுறது முப்பிறப்பாளன் அதுல. அப்ப 2 முறை பிறந்ததான அந்தனர் விஷயத்தை அவருடையதான தலையை எடுத்து அது தாமரையாக பாவித்து காப்பாளிகள் இருக்காளே, அவன் நிந்திக்கப்பட்டதான அந்த கர்மாவை செய்யினாலும் தவறுதான் செய்யறான். அதனால எந்த ஒரு ஒரு அறத்தை, எந்த ஒரு தர்மத்தை நிலைநாட்ட முடியும் அவரால்? இத பாமாச்சாரம், சாக்த தலைவர் பாமாச்சாரம், கூலா வித்யா, லோபாமுத்ரா வித்யா, நிறைய வருவாங்க. பாமாச்சாரமான வித்தி, ரத்தத்தை பண்றது. தேவி மகாத்மத்திலே வருமே கடைசியில பரஸ்வரத்தில ரத்த மாம்சாதி பூஜாதி பலி பலி பலிகள்லாம் யாகத்துல வந்து விப்ரவர்ஜிதைகி, பிராமணன் பண்ணக்கூடாது, அதுல பாராயணம் மட்டும்தான் செய்யணும், இந்த மாதிரி பலிகள்லாம் கொடுக்க கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. அம்பாலே சாட்சாத்தா கொடுத்ததான தேவி மகாத்மி கிரந்தமும் நம்ம புராணமும் பார்த்திருக்கோமே. அந்த மாதிரி காப்பாளிகள் எல்லாம் நிந்திக்கப்பட்ட கர்மா பண்ணிட்டு இருக்கா. அதர்மத்தையே பிரதானமா எடுத்துட்டு பல மதங்கள், சார்வாக்கம் வந்து எடுத்துங்கோ, ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத்து, சார்வாக்கன் நாஸ்திகவாதம் சொல்றோம். சாருவாக்கன் அர்த்தம், சாருன்னு அழகு, வாக்குன்னு பேச்சு, அழகா பேசுவான். எப்படி எல்லாருக்குமே பிடிக்கும் பேச்சு சொன்னா. இப்ப நம்மளே மாதிரி சொன்னான்னு நீ பல பேர் நம்மளுக்கே ஆஹா அப்படின்னு தோணும். ஆனா உனக்கு தப்புதான் அது. சாரு வாக்கு, அழகான பேச்சு. என்ன பண்ண போற? யாகம் பண்ற. ஏன் பட்டினி கிடக்க? நீ பித்திருக்களை பாத்தியா? பித்திருக்கள் வரப்போறாளா? யாகம் பண்ணா சொர்க்கத்தை பார்க்க போறியா? சொர்க்கம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. இருத்தியா, ஹாப்பியா இருந்துக்கோ. யாவத் ஜீவத் சுகம் ஜீவேத். எத்தனை நாள் இருக்கே தெரியாது. சொக்கியமா ரிணம் கிரீத்வா, கடன் வாங்கியாவது நெய்யை குடி, உடம்ப பார்த்துக்கோ, சரீர போஷணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றமே. இப்ப சரீர போஷணத்தை யாருதான் பண்ணாம இருக்கும்? இந்த பிறப்பானது நம் சரீர போஷணத்திற்கு இல்ல, நம் ஆத்மாவை புஷ்டிப்படுத்தி மோட்சத்தை அடைவதற்காக கொடுத்த பிறப்பில் எவ்வளவு விதமான புற்றீசல் போல, புல்லுருவி போல எவ்வளவு மதங்கள் பூந்திருக்கு உள்ள. மனுஷனுடைய மனதை கலங்கப்படுத்துறதுக்கு, மனுஷனுடையதான சித்தம் என்கின்றதான பரமேஸ்வரத்தின் பாதத்தில் இருக்கக்கூடியதான அழகிய மலர்ந்த தாமரையை புற்றீசல் போன்றதான அதை கெடுக்கக்கூடிய பல துர்மதங்கள், சமயங்கள் தோன்றி அந்த தாமரையை போட்டு கலக்கின்ற ஹிருதய தாமரையில நல்ல விஷயம் வருமா? அப்ப அதர்மத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணல. ஈஸியா வந்துடும். சாருவாக்கன் மாதிரி என்ன சுயமா இருந்துக்கோ. பார்க்க போறியா? சுவாமியை பார்த்தா என்ன போறது? சில பேசப்படுறதா? ஒண்ணுமே இல்லை. நீ பார்த்து சுயமா வரும். கண்ணுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம், பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் பிரமாணம், வேற எந்த பிரமாணமும் கிடையாது. அனுமானமோ உபமானமோ எதுவுமே வேண்டாம். சார்வாக்கன் மதம் இதுவும் தத்துவமா போன வச்சுக்கோ. சார்வாக மதத்தை யார் தரமா ஆரம்பிச்சா? பிரகஸ்பதி தான் ஆரம்பிச்சார். அவர் சாபம் வந்துருத்து. கதையெல்லாம் நிறைய இருக்கு, போக வேண்டாம். அவர் ஆரம்பிச்சதுதான். ஏன்னு கேட்டா, இந்த இந்த சாஸ்திர ரீதியா பாக்குறப்ப இந்த பட்டிருக்காரு இந்த திக்விஜய சாராம்சம், எந்த அளவுக்கு ராவணனுக்கு முக்கியத்துவம் தரமோ அப்பதான் ராமருக்கு ஸ்டேட்டஸ் கூடும். அது போலதான் இவ்வளவு கெட்ட விஷயங்கள் அடங்கியதான இந்த உலகத்துல நல்ல ஒரு வச்சனாமிர்தமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீமத் சங்கர திக்விஜய சாராம்சங்கதான விஷயத்த சம்ஸ்கிருதத்துல கொடுத்த அண்ணாவுடைய தாக்கம் தான் நினைக்கிறேன். கடைசியில் அண்ணா கிட்ட பேசட்டும், முடிச்சுட்டோ சொல்லட்டும். இத எவ்வளவோ பேர் சம்ஸ்கிருதத்தை பண்ணி பார்த்துட்டா, அவரை பத்தி நிறைய சொல்லியும் பார்த்துட்டா. பல ஆச்சாரியர்கள் சங்கர திக்விஜயம்னு திக்குன்னு எல்லா மனசையும் திக்கெல்லாம் தூக்கி போட்டு திக்ஷு விதிக்ஷு எல்லா இடத்தையும் பரவி இருக்கா. அப்படியும் ஒரு சில பேர் படிக்காம, சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்காம, வேதத்தின் உட்பொருளை அறிந்து கொள்ளாமல், ஞானம் இல்லாமல் ஞான சூன்யமா இருக்காளே, கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க வேண்டாமாப்பா? நீங்க உங்களுக்காக தமிழ்ல பண்றேன்ப்பா, இனிமே தமிழ்ல பண்றேன், 4 லைன்ல பண்றேன், அதுவும் அதே கருத்துக்கள் அப்படியே தன்றேன். நான் பண்ணதா இதை வந்து திரஸ்காரம் பண்ணிடாதீங்க, இதை கூட நீங்க படிக்க மாட்டேலா அப்படின்னு அதர்மத்துல இருக்கக்கூடியதான தத்துவம் தெரியாத சாமானிய மக்களும் உய்யும் பொருட்டு, சங்கர பகவத்பாதர் அனுகிரகத்திற்கு பாத்திரராகும் பொருட்டு பண்ணதாகவே இந்த நூல் அடியனுக்கு தோன்றுகிறது.
மக்களுக்கு கொடுமையான நிறைய அதர்மம் இருக்கு, பல மதங்கள் நிறைய வந்திருக்கு. ஏன்னா சங்கருடையதான முக்கியத்துவம் தெரியறது. இவ்வளவு மதத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி எங்க குறிப்பிட்ட வயசு 32 வயசுலயே எல்லாம் பினிஷ். சகல விதமான மதத்தையும் முறியடிச்சிட்டார். அத்வைதத்தை பிரதிஷ்டாபகம் பண்ணி ஜம்முன்னு கிளம்பிட்டார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அத்வைதத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணாலும் பல இடத்துல சைவ சித்தாந்த சைவ விஷயங்கள் நிறைய மர்மமா வருது. அது அப்புறம் பின்னாடி பார்ப்போம். இப்ப பல மதங்கள் இப்படியா முட்கள் நிறைந்த பாதைகளை நிறைய முள்ளு போட்டு அமைச்சிருக்கா. மக்களுக்கு கொடுமையான ஒரு நடந்து போறோம். அங்கே ஒரு 10 அடியில போனேன்னா அமிர்தம்ங்கிற தேவதா அமிர்தங்கிற பிரசாதமானது இருக்கு. மக்கள் வேகமா ஓடி போறா. அந்த 10 அடியில என்ன பண்றது? கெட்ட மதங்களானதா மற்ற புற்றீசல் போல எல்லாம் முற்களாக மாறி கீழே படுத்துட்டு இருக்கு. அப்ப அதுல மிதிப்படாம போக முடியாதே. அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்றார்? நல்லதே விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் சில பல தியாகங்களை செய்யதான் வேண்டும். சமயத்தை ஒதுக்க வேண்டும். டைம் ஒதுக்கணும். நினைச்சு பாருங்க, எல்லாமே பறக்க பறக்க எதுக்காக பண்றோம்? யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரத சம்யமி, கீதையில வருது. நம்ம எந்த பகல் பொழுதுல பரபரப்பா ஓடிட்டு இருக்கோமோ, யோகிகளும் மகான்களும் கண்ணமோடு தியானம் பண்றான். அதெல்லாம் எதுக்கு அலையறான்? தத்துவம் தெரியாம என்ன படிச்சுட்டு என்ன ஆக போறான்? ஒரு முக்தி நிலைக்கு தான் வழி வைக்கிறானா? ஒரு திவ்ய சரித்திரத்தை படிக்கிறானா? ஒரு திவ்ய மகான்களுடைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறானா? இதுக்கோ சாப்பிட்றான், இதுக்கோ நினைச்சு பாருங்க. நம்மளே தனியா உண்மையா நினைச்சு பாருங்க. தனிப்பட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், எதுக்கு உழைக்கிறோம், எதுக்கு படிக்க வைக்கிறோம், என்ன வித்தியை தெரிஞ்சுக்க போறோம், எதை சாதிக்க போறோம், எதை போதிக்க போறோம், பார்த்தா பெரிய கொஸ்டின் மார்க் தான் வரும். ஏன்னா பலவிதமான துர்மதங்கள் விஷயத்தை நம்மளுக்கு எல்லாம் கெட்ட விஷயத்தை போதிச்சுட்டா. ஃபுல்லாவே நிறைய துர்மத விதைச்சிருக்கா, துர்வதையை விதைச்சிருக்கா. குழந்தை கேள்வி கேட்கறது, ஐயோ என் பெருமையா பேசுவான். சில விஷயங்கள் நான் ஜென்ரலா பேசுறேன், இதுக்காக சொல்ல வரேன். சம்பந்தமானதுதான், இந்த செய்யுளுக்கு சம்பந்தம் இல்லை. அன்னாடி ஹிருதயமும் அது நினைச்சுட்டு சொல்றேன். ஐயோ என் பொண்ணு இதே பண்ண மாட்டா, கோயிலுக்கே போக மாட்டான். ஐயோ என் பொண்ணு தலையே சீவிக்க மாட்டேன், தலையே வரைக்க மாட்டேன், பொட்டே வச்சுக்க மாட்டேன், பிடிக்காது. இது பெருமையா பேசிட்டு இருக்கா. இதுவே பழையது, சொல்ல வேண்டாம். மத்தவாளை தூஷணம் பண்றதுக்காக நான் இங்க வரல. இவருடையதான செய்யுள்ள இந்த மனக்குமுறல் நன்றாக தெரிகிறது, ஜொலிக்கிறது. அப்ப கொடுமையான இறகு முட்களை போல பல பேர் என்னது, நம்ம சுவாமியை நிந்த பண்ணல. என்னுடைய சைவ சித்தாந்த குருநாதர் சேக்கிழ அடிப்படி டிஎன்ஆர் சார் சொல்லுவார் அடிக்கடி என்கிட்ட கிளாஸ் ஆனுங்க அப்பா போறப்ப, சிவாச்சாரியரே தெரிஞ்சுங்கோ, அவர் ஞாபகம் வருது. இந்த செய்யுள் பார்த்தா அதர்மம் இருக்கே, அது ஞாபகம் வருது. அதாவது வேதத்தின் வழியை காப்பாற்ற வேண்டும். வேதத்தின் வழியை காப்பாற்றாமல் அவன் என்ன சொன்ன வர்றார், அவன் வந்தது கரெக்ட். எப்படியும் ராமோஸ்மி சர்வம் சகை, ராமன் சொல்லுவ ஒரு இடத்துல, ராமோஸ்மி சர்வம் சகை. நான் தான் ஏன் மோசன், நான் தான் மோசமான ராமன். நான் ராவணனை தப்பு சொல்ல மாட்டேன். கவனிங்கோ, ராவணன் துஷ்டன், ராட்சச பிரவருத்தி. அவன் வேலையை சம்பனை என்று செய்து விட்டான், சீத்தையை தூக்கி கொண்டு சென்று விட்டான், நியாயம்தான். அவனை நான் குறை சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்றேன்? என் கோதண்ட என்ன பண்றது? என் வில்லு என்ன தூங்கிட்டு இருக்கா? நான் என்ன பண்றேன்? சம்பந்தமே நான் உட்காந்துருக்கேனே அப்படின்னு தன்னைத்தானே நிந்த பண்ணிப்பார். அது போல என்ன சொல்வாருன்னா, நம்ம துஷ்ட மதங்கள் வந்திருக்கேன், அவனை திட்ட வேண்டாம். சமணாதி மதங்கள் துஷ்ட மதங்கள்லாம் ஒரு முற்கள் போல நம்ம குத்த வந்திருக்கு. அது அவருடைய தர்மம். துஷ்டால் அப்படிதான் இருப்பா. வேதத்தை புறம்பாக பேசக்கூடியதான அவர் ஆசிரியர், அந்த ஆச்சாரிய, அந்த பரம்பரை வந்த அனைவருமே அப்படிதான் இருப்பா. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இவெல்லாம் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஏன்? நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் என் விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணாம இருக்கவே மாட்டேன் அப்படின்னு திடப்பிரச்சித்தமானது வேணும். அதுதான் காமிச்சார். எவ்வளவோ பேரை துஷ்ட விஷயத்தை, நாஸ்திகத்தை பிரவர்த்தகம் பண்ணதான பல பேர் சங்கரை கலங்கடிக்க பார்த்தா அசரல. அந்த விஷயத்தையும் ஒரு திடமான நம்பிக்கையாளர் சங்கரர், திடமான சிந்தனையாளர் சங்கரர்னு ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க. அந்த சைவ சித்தாந்த குருநாதர் சொல்லுவார், நம்மலாம்
பகவத்கீதைய எதிர்க்காமல் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றார். எப்படின்னு கேட்டா, ஒரு உலகத்தர் இருந்தாராம், பகவத்கீதா நிறைய பாக்குற வாழ்க்கையில கீதையை கொடுத்துட்டே இருப்பாராம். இந்த பகவத்கீதையை படிக்கோ படிக்கோ படிக்க யார் வந்தாலுமே பகவத்கீதா மாமா அப்படின்னே பேர் சொல்லுவாங்க. அவர் அவர் சொன்னதான விஷயம் இது. இவர் வந்தாலே பண்ண காலப்போக்கில் இவர் பிராமண சமயத்தை சேர்ந்தவர்களும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்களும் வைதிக சமயத்தை சேர்ந்தவர்களும் ஆஸ்திகவாதிகள் அனைத்து தரப்பு மக்களுமே இவர் வந்தாலே என்ன பண்ணுவா, புக்கை வாங்குவா, சரி போயிட்டு வாங்க, பேச வேண்டாம், டக்கு காதை சாத்துருவாங்க, அந்த புக்கை அப்படியே வச்சிருவா. நன்னா கோடிங்கோ, ஒருத்தன் பகவத்கீதை வேண்டாம் நாஸ்திகமா எதிர்த்து தூக்கி போட்டு இருக்கான், அவன் தன் கடமையை செய்யறான், அவன் துட்டம் தான் அப்படிதான் பண்ணுவான். நீ ஆஸ்திகனாக இருந்து வேதத்தை பரிபாலனை செய்யக்கூடியதான திறன் படைத்தவனாக இருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை அப்படியே தூஷ்டியும் அமைதியா தூக்கி வச்சிருப்பான். நீ படிக்காம அழிக்கிற, அவன் எதிர்த்து அழிக்கிற. அழிப்புங்கிறது ஒண்ணுதானே, விஷயத்தை வாங்கியிருக்கோம், படிக்கிறதே இல்லை. இதெல்லாம் புக் ஸ்னாப்ஸ் அப்படிப்பாது, ஒரு மாதிரி ஒரு இல்லூஷன்ல வாழ்க்கை வளருது என்னன்னு தெரியாம. சில பேர் புக்கு நிறைய அடுக்கி வச்சிருப்பா, வீடு முழுக்க பார்த்தா ஏன் இவ்வளவு புக்கா நீங்க ஆச்சரியப்படுங்க, அதுக்குதான் புக்கு வச்சிருக்கேன். ஆனா ஒரு புக்கை ஒரு நாள் கைகால தொட மாட்டேன், சரஸ்வதி பூஜைக்கு ஒரு ஜம்முன்னு புஷ்பத்தை சாத்திரம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு அழிக்கிறது தான் பேரு. அந்த புக்கு கையை தவழ வேண்டாமா? அந்த புக்கில் விஷயத்தை பரட்டி பார்க்க வேண்டாமா? புக்கை பார்த்தா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கக்கூடாது, மூளையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடாது, மூளையை கசக்கினே இருக்கணும். புக்கை அடிக்கடி பார்த்து 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 அந்த இடத்த அடி கை சுவடுகள் தெரியணும் அந்த இடத்துல. அப்பதான் ஒரு உண்மையான பண்டிதனுக்கு அழகு. அப்படின்னு பல விஷயங்களை விஷயம் எப்படின்னு கேட்டா அழகா கொண்டு போயிருக்காரு. நாஸ்திகவாதத்தை பண்ணிட்டு ஆஸ்திகத்துல இருந்துட்டே நாஸ்திகத்தை எப்படி தெரியாம சப்போர்ட் பண்றான். சரீராத்மவாதியா இருக்கான். எல்லாம் லோகாயத்தனம் பேரு. சரீரம் தான் முக்கியம், சுவார்த்தம் தான் முக்கியம். இப்ப சரீர ரட்சணத்துக்கு எவ்வளவு பேஸ்ட் போட்டுக்கிறான், எவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிறான், எவ்வளவு ஃபேஷியல் பண்றான். தேவையா? நஸ்வரமானது சரீரத்துக்கு தேவையா? வினஸ்வரமானது ஒன்று, பரமாத்மா ஒன்றுதான், அவருடைய திவ்ய சரித்திரங்கள் ஒன்றுதான் அப்படின்னு விஷயத்த மனசுல வச்சுன்னு போட்டிருக்கார். அது நல்லா தெரியறது. அப்புறம் இவருடையதான மாதவன் செய்யும் அவதாரமும் போலே மாமரை உயிர் யானுருவானே ஆதர வாயடி யாரண நீவிர் பூவுடல் மேவிட லாமணர் வாரீர். 43வது ஸ்லோகம் அழகா இருக்கு. பக்ததா பவந்தோபி மானுஷீம் தனுமாஸ்ரதா, மானுஷீம் தனுமாஸ்ரதா, தெய்வ ரூபம் எடுத்துட்டு கேள்நீங்க. யானே சங்கரன், நான் தான் சங்கரனா இருக்கேன், நல்ல ஒரு துறவியா இருக்க போறேன், பெருமாளை போல உலகத்துல திருவதாரம் அவசியம் எடுப்பேன், சொர்க்கத்திற்குரிய அனைத்து விதமான தேவர்கள் எல்லாருமே பூவுலகளை பிறந்து எடுத்து எனக்கு எல்லாருமே உபகாரமா இருந்தும் பிரார்த்தனை அங்கேயே பண்ணிட்டார். யாரு? பரமேஸ்வரன். அதெல்லாம் அழகா போட்டுக்கிற விஷயத்த 42ல பாக்குறப்ப அத்வைத சித்தாந்தம் இருக்கு, இரண்டல்ல, நான் ரியலிசம். அந்த அத்வைதம் இருக்கே, அதை அறிவு இழந்து துவைத்தமாக இருக்கக்கூடிய அறியாமை இருளை போக்குறதுக்காக எப்படி உபமானம் சூப்பர். இதுல உபமானங்காரம் ஜொலிக்கிறது. உச்சிக்கால சூரியனை போல 4 அடியவர்கள் என்னை பின்தொடர்ந்து வரட்டும், உச்சிக்கால சூரியன் எப்படி போவால் அதே போல வரட்டும் அப்படின்னு பாக்குறப்ப உபமாலங்காரத்தோட விஷயங்கள் நிறைய கொடுத்திருக்க. அப்புறம் புருவன்னேவம் திவிஜதா கட்டாட்சான் அந்நிய துர்லபானு குமாரே நிததே பானுஹோ கிரணானிவ பங்கஜே. 45வது ஸ்லோகத்துல வையம் பிறந்து வகைத்தருளிட ஐயன் இங்கனும் அருளி உரைத்து பேரா பேரன பெரும்பயன் கறந்து தீராத்தேன திருவருள் சுரந்து. கறந்து சுரந்து இவருடைய ஸ்லோகத்துல செயல பார்த்தா எங்கேயாவது ஒரு எதுகை மோனை ஜம்முன்னு போட்டுறாரு அவர். அதாவது அனுப்பிராசம், அடுக்குத்தரர் அதெல்லாம் போட்டுறாரு. சுரந்து கறந்து திரும்பி விரும்பி மிகவாய் பலவாய் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன், தெரியறது. அழகா இருக்கு அந்த விஷயம். இப்ப தேவர்கள் எல்லாம் இவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்றான், கதையும் அழகா கொண்டு போற. சுவாரஸ்யம் இல்லாம மனசுக்கு இருக்காது, அழகா சுவாரஸ்யமா தான் இருக்கும்.
அதே போல தன் ஆழ்ந்த கருத்துக்களையும் அந்த இடத்துல நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றார். நல்ல வேரூன்றி விதைக்கிறார். சனாதன தர்மத்தை பற்றி, சனாதனம் என்ன அர்த்தம்? பரம்பரையா வருதல். அந்த தர்மத்தை பற்றி நல்லா வேரூன்றி யார் யார் மனசுக்கெல்லாம் சனாதன தர்மம் இல்லாமல் சனாதனத்தில் இருந்து கொண்டு இல்லாமல் எவரவர்கள் இருந்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சனாதனத்தில் ஊற வேண்டும், திகழ வேண்டும்னு அதையும் பொறுமையா அழகா விதைக்கிறது. அது அந்த வார்த்தைகள் தான் கவிகள் முக்கியம். கவிகி கிராந்த தரிசிம்பா. கவியோட வாக்கு இருக்கே பல விதமான விஷயத்த மாத்தி விட்டோம். அப்ப தேவர்கள் எல்லாம் கேட்ட பிரகாரம் எல்லாருக்கும் எல்லாம் அனுகிரகத்தை பண்ணிட்டு தன் கடைக்கண்களை மன்மதன் கூட அழகா இருக்குது. அது மன்மதன் தான் ரொம்ப மன்மதன் ஏன் தெரியுமா பேரு? மனாம்சி மத்தனாதீதி மன்மதா, மனதை கடைந்தெடுப்பவன். அனைவருடைய மனதையும் குறிப்பிட்ட வயது வந்தவுடன் கடைந்தெடுப்பவன். அத காமம் முதல்ல வச்சா. காம குரோதாதிகள் சென்றிருப்புள்ள காமம் தான் முதல் எதிரியாக வைத்தார்கள். காமம் அவன் கூட வெக்கப்பட்டு கீழே குடியக்கூடிய அளவுக்கு குமார பெருமான் மேல் பதித்தார். இங்க முக்கியமா கவனிக்கிற விஷயத்தை 45வது ஸ்லோகம். பிரவன்னேவ திவிஷதா கடாட்சான் அந்நதுல்லபான் குமாரே நிததே பானோ. குமாரன் இடத்தில் சங்கர யாரு சுப்பிரமணிய சுவாமி இடத்துல வச்சாராம். ஏன் வச்சாருன்னு திருப்பார்கடல்ல 46ல கார்முகிர் கால கவின்மிகு நிலவால் தேர்முக திரளம் திரைகடல் மிகவாய் சண்முகர் இதயம் சட்டன பருத்து இன்புற இனித்து எதிர்பார்த்ததுமே. சிவகுமார் இருக்காரே சுப்பிரமணிய சுவாமி, அவருடைய ஹிருதயமானது மழைக்கு சரத்கால சந்திரன் போல ரொம்ப செழிப்பா பல படம் மின்னுதான். அதுக்கு பாருங்களேன் இந்த இடத்துல கொடுத்தது கார்முகர் கால கவின்மிகு நிலவார். கார்முக காலம், கார்முகன மழை காலத்துல சந்திரன் பிரகாசமா இருக்காது, மழை காலத்தின் முடிவிலுங்கிறதான அர்த்தத்தை சொல்லக்கூடியதா இருக்கு சரத்கால சந்திரன். கிடைக்க நாள் பார்த்தாரு, அழகா பார்த்தாரு அவரு. அப்ப என்னாச்சு? சக்கோர பக்ஷியானது எல்லாம் வானம் சுரக்கும் வருமழை வேண்டி காணப்பறக்கும் சக்கோர புல்லாய். புல்லுன பறவை. புல்லிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில். புல் இருக்கு வேலூர். புல் கருடன் பறவை பூஜை பண்ணதும். வரிவடி வேலவன் மயம்படலானார் விரிமுடிநாதன் விடை தரலானார். சக்கோர பக்ஷி வானத்தில் குடித்த மழை நீரை மட்டும்தான் பருகுமா. சக்கரவாக்க பக்ஷியானது சந்திர கிரணத்தை பருகும். சக்கோர பக்ஷி மழை நீரை மட்டும்தான் ஆதாரமா வச்சுக்கும். பரமேஸ்வரன் அந்த மாதிரி பரமேஸ்வரனாவ தன் குமாரன்ட்ட பார்த்தாராம். இவர் மழை போலவும் குமார பெருமான் சக்கரவாக பக்ஷி சக்கோர பக்ஷியை போலவும் அழகா ரூபக அலங்காரம் ஜொலிக்கிறது. இந்த 48ஓட நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தாய் உலகத்தை சம்ரக்ஷம் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஒண்ணு சொல்ல போறேன், கேட்டுக்கோ. வேதங்கள்ல கர்மம் உபாசனா ரெண்டு முக்கியம். கர்மம்ங்கிறது செய்யக்கூடிய செயல் விஷயம். உபாசனைங்கிறது தீவிரமா செய்யக்கூடியது, டெடிகேஷன், ஒரு முனைப்பா செய்யக்கூடியது. ஞானம், கர்ம மார்க்கம், உபாசனா மார்க்கம், ஞான மார்க்கம், மெய்யறிவு, அல்ல ஒரு ஆத்த ஞானம். இந்த மூணுமே பூலோகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்ல நிலைநிறுத்தியாச்சுன்னு இருபிறப்பாளர் யாரு? துஜர்கள், அந்தணர்களுக்கு, அதே போல கஷத்திரியர்களுக்கு, வைசியர்களுக்கு, துரிய வரத்தை சேர்ந்த அனைவர்களுக்குமே சகல விதமான கடமையும் இருக்கு. அதனால கவனிக்கணும். யாரையுமே ஜாதியில மட்டப்படுத்தி பேசல. எல்லாருக்கும் அவரவர்களான கர்மாவை அனுசரிச்சு, அவர் தொழிலை அனுசரித்துதான் பிரிக்கப்பட்டது. பிராமணோஸ்ய முகமாசீத் பாகோராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா பத்பியாம் சூத்ரோ அஜாயதா. வேதமே இருக்கு சப்தத்துல. யாரையுமே இழிவுபடுத்தி சொல்லலைங்க. நல்ல தைரியமா காமிச்சிருக்கார் பகவத்பாதர். அதே சாட்சாத் பரமேஸ்வரன் சொன்ன வாக்கியமாவே காமிச்சிருக்கார். அப்படின்னு இவருடைய செய்யுள்ள டைம் ரொம்ப நிறைய ஆனதுனால
பல விஷயங்கள் அனுபவித்து பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வாறாக இன்றைய ஸ்ரீமத் சங்கர திக்விஜய சாராம்சத்துல செய்யுள் தமிழ் பகுதியின் மீரா அண்ணா மீ ராஜகோபால சர்மா அவர்கள் எழுதிய இந்த தமிழ் செய்யுளின் விளக்க உரையை இவ்வாறாக ஆவணர்களாலே அவன்தால் வணங்கி நாம் சற்றே சந்தித்து சிந்தித்தோம். இதனுடன் இன்றைய விஷயமானது முடிந்து மேலும் சாத்தக பக்ஷியாக நாம் இருந்து சங்கர திக்விஜய சாராம்சம் என்கிறதான ஒரு சந்திர கிரணத்தை நாம் வரும் வாரங்களில் பருகுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஓம்